டெய்லி 2 சாப்பிட்டா போதும். ஃபைபரு, புரோட்டீன்லாம் ரிச்சா இருக்காம். ஹேருக்கு, ஸ்கின்னுக்குலாம் வேற லெவல் பெனிஃபிட்டா. ரொம்ப பணக்கார பலகாரமா ரொம்ப செலவாகும்னு நினைக்காதீங்க. சிம்பிளா வீட்ல பண்ணிடலாம். 200 கிராம்ஸ் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும். கேர்ஃபுல்லா வருங்க. ஓரமா ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் அளவுக்கு பச்சை பயிறு. அதையும் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 6, 5 பாதாம் போட்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா நல்லா பொரி வரணும். பொரி வந்ததுக்கப்புறம் அதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கோ. 50 to 100 கிராம்ஸ் அளவுக்கு அச்சு வெல்லம் லைட்டாக பிசு பிசுன்னு ஆகணும் பாகுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிடணும். இது எல்லாத்தையும் அதே அதுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டிங்கன்னா கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். கவலைப்படாதீங்க. அதை கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா கட்டியாயிரும். அதுக்கப்புறம் பொரி வச்ச கசகசையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கையெல்லாம் ரெட்டிஷ் ஆகிட்டு பரவாயில்ல. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லதில்ல. கஷ்டப்படுறது தப்பு இல்லை. உருண்டை பிடிச்சி இருக்க சில ஒன்று கண்டுபிடிச்சா இது ஆலிவ் விதலை. அதனால நல்லா பிசிக்கி பார்த்தா ஆலிவ் ஆயில் வந்து செக்ரேட் ஆகுது. சரி, இதை எடுத்து மூஞ்சில் தடலாமான்னு யோசித்தேன். ஆனால் இதில் இனிப்பு சேர்த்துருக்கோம்ல, தடவிட்டு படுத்தோம்னா அப்புறம் மூஞ்சில் எறும்படிக்கும்ல. ஐடியாவை கேன்சல் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதில் வந்து முந்திரி பருப்பை வச்சுட்டேன் டெக்கரேஷனுக்கு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உடம்புக்கும் நல்லது. நல்லதே சாப்பிடுவோம், நல்லா வாழுவோம்.